ஒரே வார்த்தையில் உங்கள் புளியோதரையும் வேணாம், உங்கள் பொங்கச்சோறும் வேணான்ட்டாடா சுமி. அதாவது எதுக்கு எனக்காக நீங்கள் வந்து மண்டையை உடைச்சி மாவிளக்கு வச்சு எனக்கு நீங்கள் மிக்சி வாங்கி கொடுத்தாலும் அந்த கட்டப்பை கருப்பி கருகில் மிக்சி புகஞ்சு போயிடும். போட்டவுடனே சாக்கடித்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும். எனக்கு மிக்சியும் வேணாம், ஒன்றும் வேணாம். இந்த 3500 ஓவா மிக்சியை வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் அவகிட்ட கெஞ்சி கெதறி கூத்தாடி அவகிட்ட வந்து அவள் காலில் உளுந்து இப்படி ஒன்று எனக்கு மிக்சியும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்ட்டா. இது தேவையா? நான் கேட்குறேன், எதுக்கு உன் பேரை நீயே கெடுத்துக்கிற? சூர்யாவுக்கு தான் சொல்கிறேன், அதுக்காக சுமியை சொல்லலை. ஒரே வார்த்தை, சரிங்க கஷ்டப்படுறான், எனக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ, ஒரு மிக்சி தானே கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பெருந்தன்மையாக போனன்னு வைவேன், அதனால் உனக்கு எவ்வளோ பெருமை நல்ல பேர் வரும். நீ அதை யோசிக்க மாட்டேங்கிற. நீ யாரை நம்பி வாழ்கிற? என்னையை நம்பி வாழ்கிற. நான் உன் கூட இருக்கிறதுக்கு யார் காரணம்? என் பொண்டாட்டி தான் காரணம். அப்படி இருக்கிற, அதாவது உன் புருஷனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் கம்பேர் பண்ணோம்னா என் பொண்டாட்டி எவ்வளவோ மேல். உன் புருஷன் தரலோக்கல். உட்காந்துக்கிட்டு நேற்று 4 மணிலேருந்து உட்காந்து இவளை போட்டு பாடா படுத்தி சரக்கு அடிச்சுட்டு உன் பிள்ளைகளை நான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டேன், உன் பிள்ளைய போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க, நான் இனிமேல் விடமாட்டேன். இவளுக்கு எவ்வளவு, இவளே ஒரு டெக்கால்ட்டி பிடிச்சவன், இவன் ஊரை ஏமாத்துறவ. ஆனால் இவளையே அவன் ஏமாத்திருக்கான். அவ்வளோ தூரம் அவன் போதையில் தெளிவாக இருக்காங்க. இவளும் ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிக்கிறா. டேய் என் பிள்ளைகளை என்னடா பண்ண, எங்கடா இருக்காங்க அவங்க, டே சொல்கிறா, டே அவங்கள பஸ் ஏற்றி விட்டியா இல்லையாடா, டே ஒரு வார்த்தை சொல்கிறா, பதறா கதறா. அவன் பயங்கரமான ஆள். இவளுக்கு மேலே அவன் எல்லாம் எப்பேற்பட்ட எம்டனாக இருக்காங்கிறீங்க. ஆத்தா அதெல்லாம் இல்லை, அவன் எங்கே போனான்னு தெரியாது, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கூப்பிட்டு போயிட்டேன், அதெல்லாம் முடியாது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை மணி வரைக்கும்? நைட்டு 10 மணி வரைக்கும். இவங்க 10:15 வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களாம் கிளம்பி வந்தாங்களா. நானும் இவ்வளோத்துக்கு சொல்கிறேன், எப்போ அவனுக்கு வீடு வாசல் கிடையாது, அவன் ஒரு தெருவில் படுத்து தூங்குறவன், அன்னாடங்காட்சி. அவனுக்கு அன்னன்னைக்கு வருமானம் வருதா, சோறு சரக்கு, இதிலே அவன் பொழப்பு ஓடுது. ஒன்றே அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நேரம் அவங்க கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பான். எப்போ அமைதியாக இருப்பானா, என்னையும் போட்டு டார்ச்சர் பண்ணி அவனையும் போட்டு டார்ச்சர் பண்ணி, இல்லை உனக்கு பாலாவை பற்றி தெரியாது, அவன் மோசமானவன், அவன் வந்து வேறு பிளான் போட்டான், +2 அவனுக்கு பறிச்ச முடியுது, கோவில் அடுத்து இங்கே மதுரையில் சேர்க்க போகிறோன்னொன்னே 2 பேரையும் அவன் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டான். அவன் கூட்டு போய் அவன் குடும்பம்னா அவங்க அம்மா வீட்டில் சங்கரன் கோயிலுக்கு கூட்டு போகிறான். என்னென்ன பில்டப்பு, கடைசியில் பார்த்தா உப்பு சப்பு இல்லாமல் சப்புன்னு முடிச்சு வச்ச. நம்மக்கிட்ட தான் இந்த வீராப்பு வெட்டி பந்தா, ஐயோ நான் ஓடி போயிடுவேன், என் புருஷன்கிட்ட நான் போயிடுவேன், என் புருஷன் பயங்கரமானவன், எப்படி நம்மக்கிட்டேயே நேற்று தெரிஞ்சு போச்சு புருஷனுடைய லட்சணம். நான் என்ன கேட்குறேன், அப்படி பார்க்கும்போது சுமி எவ்வளவோ தேவலை. என் புருஷன் வாழ்க்கை, அவர் சந்தோஷம், அவரை நீ பிடிச்சிக்கிட்டியா வச்சுக்க, அவராக என்றைக்கு திரும்பி வர்றாரோ அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கிடையில் ஏதாவது நல்லது பொழுது வேணுமா நம்ம போய் வாங்கி கொடுக்குறோம். ஒரு மிக்சி கேட்குறாங்களா, ஒரு மட்டன் சிக்கன் கேட்குறாங்களா, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்குறது யாருக்காக? சுமிக்காக மாத்திரமா நான் வாங்கி கொடுக்குறேன்? இல்லை இதில் சுமி மாத்திரம்தான் வந்து மிக்சியை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி சட்னி சாம்பார் அரைச்சி சாப்பிட போதா? என் பிள்ளையரோட எதிர்காலம் இருக்குல்ல, அவள் பொடி தின்னு இட்லிக்கு பொடியை தொட்டு தின்னா என் பையனும் தான் பொடி திங்கிறான். அதே மாதிரி என்னுடைய பேரன் வந்து ஒரு சூப்பு வச்சு கொடுக்கணும்னா, மிளகு சீரகம் அரைக்கணும்னா பொடி வேணும், மிக்சி வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருளை தான் கேட்குறாங்களே தவிர ஊதாரித்தனமாக ஒன்றும் கேட்கலை. இல்லை உன்னைய மாதிரி நகை நட்டு கொடு, எனக்கு 5 பவுனை வாங்கி போடு, 10 பவுனை வாங்கி போடு, வளையல் வாங்கி கொடு, கொலுசு வாங்கி கொடு நான் கேட்டுக்கிட்டு இருக்கா சுமி. அதுவுமே யாரோ அவங்க நாத்தனார்கள் வாங்கி கொடுக்குறாங்க. என் செல்ல நாத்தனார் எனக்காக கொலுசு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அன்றைக்கி சொன்னான். அதுக்கு ஒரு தடவை அப்படி தான் என் செல்ல நாத்தனார் எனக்கு வந்து பிளாட்டினத்தில் வைரம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னான். நான் தான் கூப்பிட்டு போய் அதை தங்கமாக மாற்றி கொடுத்தேன். ஆச்சு, அவளுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்று நம்மளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல. அப்படி பார்த்தா இப்போ வரைக்கும் என் பேரனுக்கு 1 பவுனுங்க, 1 கிராமு ஒரு மோதிரம் வாங்கி போட்டிருப்பேனா, இல்லை அவனுக்கு ஒரு கழுத்துக்கு செயின் வாங்கி கொடுத்துருப்பேனா, இல்லை பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருப்பேனா, இல்லை அவன் எவ்வளோ ஆசையாக வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டோட அத்தம்மா கூட என் கூட ஒரு நாள் முழுசாக இருளாலான்னு சொல்லியிருக்கானே, நான் என்றைக்காவது போய் அதை செஞ்சுருக்கேனே. ஆக எல்லா விஷயத்துலையும் அவங்க விட்டு கொடுத்து போகிறாங்கல்ல. அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு மிக்சி கொடுக்குறதுல என்ன வருது? இதில் என்ன இருமா சொல்கிறான், நேற்று நைட்டு நம்ம வீட்டு மிக்சி வந்து பிளேடு போச்சு, அரைப்பட மாட்டேங்குது, அதை பார்த்து என்னன்னு சரி பண்ணி கொடுக்குறதுக்கு வக்கு இல்லை,
துப்பு இல்லை, அவளுக்கு போய் புது மிக்சி வாங்கி கொடுக்குறதுக்கு போகிறாரோ. புளுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் திருப்பி கேட்பேன்ல, ஏண்டி உனக்கு அரைக்கிறதுக்கு மிக்சியிலேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு முதற்கொண்டு ஒரு வேலைக்காரமாக போட்டு அதுக்கு மாதம் 5000 ரூபா சம்பளம் கொடுத்து நீ பகுமானமாக சொகுசு வாழ்க்கை ஏசியில் படுத்துக்கிட்டு நீ உன் பிள்ளைய எல்லாம் வந்து அந்த பகுமானத்தில் இருக்கணும். என் குடும்பம் அப்படியே ஏசியும் இல்லாமல், ஒரு போடுறதுக்கு மிக்சி இல்லாமல், ஒரு நல்ல ஸ்டவ் அடுப்பு இல்லாமல், ஒரு வாஷிங் மிஷின் துவைக்கிறதுக்கு. நீ நல்ல உடம்புக்காரி. யார்? இந்த சூர்யாங்கிறவ. இவளுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, இல்லை தையல் போட்டிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறவ திடகாத்திரமாக உள்ள வேலை பார்க்க வேண்டியதானே? உனக்கே நோகாமல் நோனி வழி இல்லாமல் அப்படியே உட்காந்த இடத்துல வேலை ஆக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் போடுறியே, அந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஒரு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ண பிள்ளை, கர்ப்பப்பை கட்டியோ இல்லை நீர்ப்பை கட்டியோ எடுத்தது. ஒரு வாஷிங் மிஷின் இல்லாமல் அவள் எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன்னா? இல்லை. ஆக என் பொண்டாட்டியை கூட மதிக்காமல் உன்னையவும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்துக்காகவே வாழ்கிறேன்ல, அப்போ என்னையவும் என் மனைவியவும் நீ கேவலப்படுத்தாமல் நீ எப்படி பார்க்கணும்? இதை நான் கேட்டால் என்னையவே பழியை தூக்கி அப்படியே என் மேலே போடுறான். நீ சொன்னது தான் குத்தம்னா, அதை நான் காலையிலே சொல்லிட்டேன். கோகுல் எனக்கு தான் பிறந்தான்னு சொல்லி நான் சொன்னேன் தெரியுமா? அதனால தான் அவன் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு விடலான்டா. அதை கூட விடுங்க, போய் தொலையுது. இந்த சில்லற மேட்ருக்கள் நான் வரல. இது அவன் புரிஞ்சுக்கிட்ட லட்சணம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவன் அப்படியே என்னை கோர்த்து விட்றதில்ல. எப்போ இதே நாளைக்கு அவன் நேற்று வராமல் இருந்திருந்தான் என்ன நேரமாக பண்ணியிருப்பா? நேராக ஸ்டேஷனில் போய் என் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். என் பிள்ளைகளை வந்து இவன் புருஷங்காரன் விடாமல் போனது காரணமே இவன் சிக்காதான். இவன் தான் வந்து முழுக்க அடே. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இவங்க அது என்ன ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ சம்மரி அப்படின்னு போட்டு கூகுள் ஜெமினி அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, சிக்கா சூர்யா அஃபீஷியல் இந்த காணொளியில் குடும்ப விவகாரங்கள், தனிப்பட்ட உறவு சிக்கல்கள் மற்றும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மனம் திறந்து பேசுகிறார். சுபிமாவுடனான உறவில் உள்ள புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த தனது அக்கறையவும் பொறுப்புகளையும் இதில் ஆழமாக விவரிக்கிறார். இந்த போட்டிருக்காயடா என்னுடைய இதில் இந்த இது வருது. நான் யதார்த்தமாக போய் என் வீடியோவுக்கு என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போங்கிறதுக்காக உள்ளே போனால் ஜெமினி வந்து எனக்கு கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்டை பற்றிக்கல. என் குடும்பத்துக்காக சுமியுடனான உறவில் உள்ள புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிள்ளையோட எதிர்காலம் குறித்த தனது அக்கறையவும் பொறுப்பையும் இதில் ஆழமாக விவரிக்கிறார். பற்றிக்கல நான் சொல்லியா கொடுத்தேன். எனக்கு வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் உள்ள ஜெமினியே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது. என் குடும்பத்துக்காக நான் போராடுறேன், அக்கறையாக இருக்கேன்னு சொல்லி. அதை வந்து ஏன் இவளுக்கு புரிய மாட்டேங்குது? இன்னொரு விஷயம், மசாலா விஷயத்துக்கு வர்றேன். நான் வந்து என்ன சொன்னேன்? ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, 2 கை தட்டினா தான் ஓசை. நான் வேணாம் மசாலா ஆர்டரை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நிப்பாட்டினா அதோடு உனக்கு ஆர்டரே வராது சொன்னேனா இல்லையா? இப்போ வரைக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ஆர்டர் கூட வரல. காரணம் என்ன? நேற்றே 6 மணி லீவில் நான் அறிவிச்சிட்டேன், மசாலா வேணும்னா நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்க, என்கிட்ட வராதிங்கன்ட்டேன். இப்போ தெரியுதா? நான் இருந்தால் தான் உனக்கு எதாக இருந்தாலும் எந்த தொழில் பண்ணாலும் நான் கூட வேணும். நான் இல்லாமல் நீயா போய் உட்காந்துக்கிட்டு இன்னமும் மசாலா வாங்கலை. ஏற்கனவே காசு போட்டவங்களுக்கு 6 பேர்த்துக்கு தான் மசாலா 6-7 பேர்த்துக்கு தான் கொடுத்துருக்கான். இன்னும் வந்து ஒரு 8-9 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கே இன்னும் காலையிலேருந்து என்கிட்ட உரண்டை எழுத்துக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு நான் காலையிலே சொல்கிறேன், வாப்பா நான் கூட மசாலா சிட்டையை கொடு, இப்போ வாங்கிட்டு வந்து தர்றேன். ஒரு எத்தனை செட்டு வேணும்? 1 செட்டா 2 செட்டா 3 செட்டாங்கிறேன். காசு கூட நான் கொடுக்குறேன்ட்டு. அதெல்லாம் வேணாம், நானே போய் வாங்கிக்கிறேன். அதுக்கு ஒரு பிட்டா போடுறேன், எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடு, இனிமேல் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, நான் புது 2 வீலரில் போய் நான் அதில் போய் வாங்கிக்கிறேன், நீ உன் பொட்டாட்டிக்கு போய் மிக்சி வாங்கி கொடுக்க போண்டா. எதுக்கு எவ்வளோ பெரிய பில்லை போடுறா பாருங்க. இவ பேரில் இங்கே லோனே கிடைக்காது, இவ பேரில் சிபில் ஸ்கோரும் இல்லை, இவளுக்கு வந்து திருப்பூரில் இருக்க அட்ரஸ்ஸு, அதனால் லோனே கிடைக்காது. எதாக இருந்தாலும் என் தலையில் தான் விடியும். இப்போ அடுத்ததை என் தலையில் போட்டுட்டேன், மசாலா வாங்குறதுக்கு நானே போய்க்கிறேன், நீ வர வேணாம், எனக்கு வண்டி வாங்கி கொடு. காலையிலேயே என்னை பார்த்தா வந்து இளிச்சவா கூணான்னு சொல்லி எதுவும் நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கா, இல்லை வேறு மாதிரி எதுவும் தோணுதா? நான் கேட்குறேன். ஒரு வண்டியை வச்சு போனால் போ, இல்லையா மூடிக்கிட்டு பேசாமல் இரு. இன்றைக்கி சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நேற்று வரைக்கும் சமைச்சா, மத்தியானம் பிள்ளைய வர்றாங்கன்னு சொல்லி சிக்கனு நாட்டுக்கோழி, நான் கூட அதை தொட்டு கூட பார்க்கல. நைட்டு கடவுள் மேலானே சொல்கிறேங்க, கஞ்சி, அதாவது உருப்பான சோத்தை குழைய விட்டுட்டான், அதை தூக்கி இதுக்கு போட்டுட்டான். அது என்னது மாட்டுக்கூட்டத்தில் போட்டு, அது என்ன அது வச்சுருப்பாங்க தொட்டி, கழனி தொட்டி, அதில் போட்டு அந்த ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில்
ஆக்கின சோறை பூரா வீடியோ போட்டுக்கிட்டே கொலையை விட்டா போல. அதை பூரா அள்ளி குப்பையில் போட்டேன். நைட்டு நான் குக்கரில் இருந்த சோறு எடுத்து பக்கோடா, அந்த மாலதி ஸ்வீட்ஸில் வாங்கிட்டு வந்த பக்கோடாவையும் அந்த கஞ்சியை ஊற்றி குடிச்சிட்டு நான் படுத்தேன். நைட்டு நான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதையும் கேட்டுக்கோங்க. நைட்டு நான் வெறும் கஞ்சியவும் பக்கோடாவையும் சாப்பிட்டுட்டு படுத்தேன். இன்னொரு விஷயம், இப்போ போடுற ஒரு பெரிய என் மேலே உள்ள ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, என் பிள்ளைய வந்துட்டாலே இந்த ஆளுக்கு பொசு பொசுன்னு எரியுது. எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு காண கதை உடைக்கிறான், ஒன்று செய்ய விட மாட்டேங்கிறான், ஒன்று சாப்பிட விட மாட்டேங்கிறான், 1000 குறை சொல்கிறேன், அவங்கள போய் விளையாட விட மாட்டேங்கிறேன், இப்படியே என் மேலே பழியை தூக்கி போடுறான். இந்த விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்லியே தீரணும். ஏங்க, அப்படி உள்ளவன் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது நான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேனே? பிள்ளைகளுக்கு எங்கெங்கே இருந்தால் ஆர்டர் போட்டு, இல்லைன்னா தினம் மட்டனு மீன் சிக்கன்னு வாங்கி கொடுத்து, என் மாற்றாந்தாய் பிள்ளையாக இருந்தாலும் அவங்கள நான் என் மடியில் வச்சு சாப்பாடு ஊட்டுறேன். அந்த அளவுக்கு இவங்களை நான் பாதுகாக்கிறேன். இதே நான் எதுக்கு கண்டிக்கிறேன்? போய் கதவை அடைச்சிட்டு உள்ளே போய் போனாங்கன்னா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து அந்த சாப்பிட்ற நேரம் கூட செல்லை எய்த்தாப்பில் வச்சுக்கிட்டு தான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படியே திங்கிறேன். உடம்புல ஒட்டுமா? ஏங்க, ஒரு பெத்த தகப்பனா இல்லைனாலும் ஒரு வளர்ப்பு தந்தையாக நான் ஒரு நல்லது தானே சொல்கிறேன். இப்படி சாப்பிடக்கூடாதுரா, உடம்புல ஒட்டாதுரா, சோறு சாப்பிட்ற சோறு லெவிக்காதுரா, பேசாமல் வச்சிடுறா, செல்லை ஒரு 10 நிமிஷம் சார்ஜை போடுறா, போட்டுட்டு அது வரைக்குமாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாவது போய் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னா அதுக்கு பஞ்சாயத்து. பிள்ளைகளை நான் தான் கதை உடைக்கிறேனா? பிள்ளைகளுக்கு எதுவுமே நான் செய்ய விட மாட்டேங்கிறேனா? இப்படி உள்ளவனாங்க. ஏங்க, நான் ஒன்று கேட்குறேன். என் பிள்ளைகளை கூட காலேஜை பார்த்து எந்த காலேஜில் சேர்க்கணும்னு அக்கறை எடுக்கலை. பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு காலேஜாக நான் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் அவங்க என்ன சொன்னாங்க, மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குருவோங்கிறாங்க. 1. 2வது, என் சுகத்துக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் எனக்கு மான்வேட்டை முக்கியம் நான் நினச்சேன்னா, நான் போய் அவங்கள மதுரைக்கு கூட்டுவாப்பா. எப்பா திலீப்பா மாத்திரம் இங்கே வந்துட்டேன், அவனை காலேஜில் இங்கே சேர்த்து விட்டேன்னா கோகுலு பாவம் ஒத்தையில் அங்கே குறாவி போயிடுவேன், ஒத்தையில் அவன் அங்கே படிக்க மாட்டான்ப்பா, அவனையும் கூட்டுவாப்பா, நம்ம ஊர்லேயே ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுவோம் நான் சொல்லுவேண்ணா. ஏங்க, ஒருத்த மேலே அக்கறை இல்லாதவன், ஒரு பாசம் இல்லாதவன் இவ்வளோ தூரம் இறங்கி செய்வானா? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? எல்லாத்துலேயுமே முட்டாத்தனமாக, முரட்டுத்தனமாக, கண்மூடித்தனமாக என்னையை பற்றி தப்பான கருத்துக்களை அவன் மனசுக்குள்ளே அவளே விதைச்சிக்கிறான். இதை நான் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள்? நான் என் பிள்ளைகளை பார்க்கறத விட நீங்களே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, தினம் வீடியோ பார்க்குறீங்கல்ல. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க விஷயத்தில் நான் தலையிடுறேன்னா, அதாவது இந்த செல்ஃபோன் விளையாடுறதுலையும் சாப்பாட்டு விஷயத்துலையும் நான் தலையிடுறேன்னா. முந்தி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். மாம்பழம் தான் திருப்பூரில் இருக்கும் பொழுது கோயில்வெளியில் இருக்கிறப்ப பாதக்கரப்புறாயன் கோயில்கிட்ட அந்த புது ரோட்டில் இருந்தோம். மாம்பழம் வாங்கிட்டு வருவேன், 3 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு வரும்போது அது என்ன பண்ணுவேன், மேலே இதில் வச்சுருப்பேன் சாதாரணமாக. இவங்க என்ன பண்ணுறது, எடுத்து தின்னுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கூட ஒன்று வைக்காமல், அதுக்கு தான் நான் ஒரு வட்டம் சொன்னேன், என்னடா ஒரு மாம்பழம் கூட ஒன்று கூட வாங்கிட்டு வந்தவனு கூட ஒன்று கூட இல்லாமல் இப்படி பூராத்தையும் காலி பண்ணுறாங்களேன்னு சொல்லி தான் சொன்னேன். உடனே என் பிள்ளை திங்கிறத பார்த்து இவன் கரைச்சி கொட்டுறேன் இப்படி ஆரம்பித்தா. அதிலேருந்து சாப்பாட்டு விஷயத்தில் நான் தலையிடுறதே இல்லை. உன் பிள்ளையாச்சு நீயாச்சு, என்ன வேணாலும் அவங்களுக்கு சமைச்சு கொடு, சாப்பிடக்கூடு, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லைன்னு சொல்லி நான் பாட்டுக்கு ஒதுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க, ஏது சாப்பிட்றாங்க, எது கேட்டால் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். 1/2 கிலோ கேட்டால் 1 கிலோவாக கொடுப்பேன், 1 கிலோ கேட்டால் 2 கிலோ வாங்கி கொடுப்பேன். நீங்களே பார்க்குறீங்க என் மேலே ஏதாவது தவறு இருக்கா? அப்படி உள்ளவனை பார்த்து என் பிள்ளைய வந்ததுலேருந்து இவன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறாங்கிறது, அதுபோக வந்துக்கிட்டு பாலவிநாயகத்தை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறது. நான் போயிடுவேன். பாலவிநாயகம் அவன் போனால் உன்னைய வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வீடு இருக்கா? இவ்வளோ தூரம் நான் என்னை பிளாக்மெயில் பண்ணுறாளே, நான் திருப்பி அவளை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். பாலவிநாயகம் சரி நீ போகிறன்னே வச்சுக்கிருவோமே, உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கா? இல்லை உன்னை கூட்டு போய் உன் மாமியார் வீட்டில் போய் இவ தான் என் பொண்டாட்டி, இவ தான் உன் மருமகன் சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு அவனுக்கு துப்பு இருக்கா? இல்லை உனக்கு வக்கு இருக்கா? இல்லை நீங்கள் தனியாக போய் ஒரு இடத்துல ஒரு வீடோ வாசலோ பிடிச்சி வாடகைக்கோ ஒத்திக்கோ விலைக்கோ வாங்கிட்டு போய் இருக்கிற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா? இல்லை உன் புருஷனுக்கு தான் அந்த தகுதி இருக்கா? இல்லை அவன் கூட நீ ஒரு நாள் தான் வாழ்ந்துருவியா? அவன் குடிக்கிற குடிக்கும், அவன் உன்னை போதையில் உன்னை நீ தாங்க இது பண்ண மாட்டேன். ஏன்னா உன் புத்தி உலகத்துக்கே தெரியும். அவனை போட்டு தூக்கி போட்டு மிதிப்ப. 2வது ஏண்டா இந்த வலையில் போய் சிக்கணும்னு சொல்லி நீயே அதுக்கப்புறம் பதறி போய் என்கிட்ட ஓடி வருவேன். அந்த அளவுக்கு தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னைய, சரியா? இதே என் குடும்பத்தோடு போயிட்டேன்னா திருப்பி நான் உன் பக்கம் வருவேன்னு நீ நினைக்கிறிய? நீ இப்போ உதாரணத்துக்கு நீ உன் புருஷன் கூடவே போகிறேன்னே வச்சுக்கிடுவோம். என்னை பிளாக்மெயில் பண்ணுறாளே அதுக்கு சொல்கிறேன். உன் புருஷன் கூடயே போகிற 2 நாள் 2 வாரம் 2 மாதம் கூட இருக்கிற அவனுடைய டார்ச்சர்
போனவுடனே அம்மா வாம்மா என்னம்மா வேணும் நீ குழம்புக்கு, நம்ம இனிமேல் குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்வோமா அப்படின்ட்டு உன்னை கூப்பிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணி அப்படி போவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், 3ஆவது நாள் ஏய் முன்சாமி, ஏய் கதவை திறடி அப்படிங்கிற மாதிரி, ஏய் சுப்பம்மா கதவை திறடி அப்படின்னு வந்து போதையை போட்டு நிற்பேன். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது கதை இருக்குது பாருங்கள், வடிவேலு கதை. அதை மாதிரி சரக்கை போட்டு வந்து நிற்பேன். உனக்கு பிடிக்காது. அப்போ நீ என்ன பண்ணுவ, திருப்பி என்னையை தேடி வருவேன், என்னையை நாடி வருவேன், ஓடி வருவேன். அந்நேரம் உன் கூட நான் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது, நான் புருஷன் கூட ஓடிடுவேன், என் புருஷன் வந்து ரொம்ப அப்பா டக்கரு, இந்த சோழிலாம் அங்கே வைக்காது. உன் பருப்புலாம் இனிமேல் வேகாது. ஒழுங்கு மரியாதையை என் பேச்சை கேட்டுக்கிட்டு உருப்படியாக என் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கணும். என் குடும்பத்துக்கு எதாவது நான் வாங்கி கொடுக்குறேன்னா வாங்கி கொடுப்பேன். மிக்ஸி கேட்டால் வாங்கி கொடுப்பேன். ஏசி வேணுமா வாங்கி கொடுப்பேன். அதுபோக குக்கர் கேட்டிருக்காங்க வாங்கி கொடுப்பேன். அதை வந்து டீவுக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்லை ரொக்கத்துக்கு வாங்கி கொடுக்குறேன். அது ஏன் இஷ்டம். என் பணத்தில் நான் யார் யாருக்கு செலவு பண்ணணுங்கிற உரிமை எனக்கு இருக்குது. நீ ஊடால உட்காந்துக்கிட்டு நீ அதை பண்ணால் நான் அங்கே ஓடி போயிடுவேன், இதை பண்ணால் நான் இப்படி போயிடுவேன்னா போயிட்டே இருந்துட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் ஏன் இது. ஆக எனக்கு தான் நீ வந்து அடங்கி போகணுமே தவிர உனக்கு நான் அடங்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே வந்து உனக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் நீ சேர்த்துட்ட, கரை ஏறிட்ட. இன்னமும் என்னை போட்டு என் குடும்பத்தோட சேர விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தேன்னா நான் பாட்டுக்கு எனக்கு கட்டி விட்ட மூக்கணாங்கரை அத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இதை உனக்கு எச்சரிக்கை பதிவாகவே சொல்கிறேன். இதுக்கு மேலே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணேன்னா நான் சொல்கிறதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். ஓகே, பாய்.